இன்று பிரதோஷ நாளன்று இன்றைய பதிவில் பார்க்க போகும் சிவபெருமானின் சிதம்பரேஸ்வர ஸ்தோத்திரத்தை அனைவராலும் கேட்டுவிட முடியாது. பிறவி புண்ணியம் செய்தவர்களுக்கே இந்த ஸ்தோத்திரத்தை பிரதோஷ காலத்தில் கேட்கும் பாக்கியம் கிடைக்கும். இந்த பதிவே கண்ணில் படும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரத்தை இப்பொழுது பதிவில் பார்ப்போம். ஓம் கிருபா சமுத்திரம் சுமுகம் திரிநேத்திரம் ஜட்டாதரம் பார்வதி வாமபாகம் சதாசிவம் ருத்ரமணந்தரூபம் சிதம்பரேஷம் ஹிருதி பாவயாமி. வாசாமதீதம் ஃபணிபூஷணாங்கம் கணேசதாதம் தனதஸ்ய மித்ரம் கந்தர்ப்பநாசம் கமலோத்பலாக்ஷம் சிதம்பரேஷம் ஹிருதி பாவயாமி. ரமேஷவந்தியம் ரஜதாத்ரிநாதம் ஸ்ரீவாமதேவம் பவதுக்கநாசம் ரக்ஷாகரம் ராட்சசபீடிதானாம் சிதம்பரேஷம் ஹிருதி பாவயாமி. தேவாதிதேவம் ஜகதேகநாதம் தேவேஷவந்தியம் சசிகண்டச்சூடம் கௌரீசமேதம் கிருதவிக்னதக்ஷம் சிதம்பரேஷம் ஹிருதி பாவயாமி. வேதாந்தவேத்யம் சுரவைரிவிக்னம் சுபப்ரதம் பக்திமதந்தராணாம் காலாந்தகம் ஸ்ரீகருணாகடாட்சம் சிதம்பரேஷம் ஹிருதி பாவயாமி. ஹேமாத்ரிஷாபம் திரிகுணாத்மபாவம் குஹாத்மஜம் வியாக்ரபுரீஷமாத்யம் ஸ்மசானவாசம் ருஷவாஹனஸ்தம் சிதம்பரேஷம் ஹிருதி பாவயாமி. ஆத்யந்தசூன்யம் திரிபுராரிமீஷம் நந்தீஷமுக்யஸ்துத வைபவாಢ்யம் समस्तदेवैः परिपूजिताघ्रिं चिदम्बरेशं हृदि भावयामि. तमेव बान्धं ह्यनुपाधि सर्व अनेकरूपं परमार्थमेकं पिनाकपाणिं भवनाशहेतुं चिदम्बरेशं हृदि भावयामि. विश्वेश्वरं नित्यमनन्तमाद्यं त्रिलोचनं चन्द्रकलावदंसं पतिं पशूनां हृदि सन्निविष्टं चिदम्बरेशं हृदि भावयामि. विश्वाधिकं विष्णुमुखैरुपास्यं त्रिलोचनं पञ्चमुखं प्रसन्नम् उमापतिं पापहरं प्रशान्तं चिदम्बरेशं हृदि भावयामि. कर्पूरगात्रं कमनीयनेत्रं कंसारिमित्रं कमलेन्दुवक्त्रं गन्धर्वगात्रं कमलेशमित्रं चिदम्बरेशं हृदि भावयामि. विशालनेत्रं परिपूर्णगात्रं गौरीकळत्रं हरितम्बरेशं कुबेरमित्रं जगतः पवित्रं चिदम्बरेशं हृदि भावयामि. कल्याणमूर्तिं कनकाद्रिचापं कान्तासमाघ्रान्तनिचार्तदेहं कपर्दिनं कामरिपुं पुरारिं चिदम्बरेशं हृदि भावयामि. कल्पान्तकालाहितचण्डनृत्तं समस्तवेदान्तवचोनिगूढम् अयुग्मनेत्रं गिरिजासहायं चिदम्बरेशं हृदि भावयामि. दिगम्बरं शङ्खसिताल्पहासं कपालिनं शूलिनमप्रमेयं नागात्मजावक्त्रपयोजसूर्यं चिदम्बरेशं हृदि भावयामि. सदाशिवं सत्पुरुषैरनेकैः सदार्चितं सामशिरः सुकीतं वैयाघ्रसर्माम्बरमुक्रमीशं चिदम्बरेशं हृदि भावयामि. चिदम्बरस्य स्तवनं पठेत्यः प्रदोषकालेषु पुमान् स धन्यः भोगानशेषाननुभूय भूयः सायुज्यमभ्येति चिदम्बरस्य इति ஸ்ரீ சிதம்பரேஸ்வர ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். ஒருவருக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் அனைத்தும் தீர வேண்டும், கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும், விரைவில் திருமணம் நடக்க வேண்டும், புத்திரபாகியம் ஏற்பட வேண்டும், அதே போல நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என எப்பேற்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் சரி, அந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்றால் கர்ம வினைகள் தீர வேண்டும். நாம் செய்த கர்ம வினைகளை தீர்க்க வல்ல சிவபெருமானின் சிதம்பரேஸ்வர ஸ்தோத்திரத்தை அனைவராலும் கேட்டுவிட முடியாது. குறிப்பாக பிரதோஷ காலத்தில்
கேட்க வேண்டும் என்றால் பிறவி புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த பதிவை இன்று பிரதோஷ காலத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் கட்டாயம் பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி.